கிரேட் மார்னிங் சோல்ஸ். இந்த சாங் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆம், ஒரு பயங்கரமான ஒரு உண்மையை வந்து நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிற ஒரு சாங்கு. இது வந்து என்னோட லைஃப்ல இப்போ நடந்துட்டுருக்கு. எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து இறைவனை நம்ம வந்து உணர்ந்த பிறகு அவர் காட்டுற வழியில நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது நம்ம பர்சனாலிட்டியவே வந்து எப்படிலாம் வந்து மாத்துமோ அதை வந்து இறைவன் காட்டுற வழியில நடக்கும்போது இறைவனை உணர்ந்து நடக்கும்போது அது எப்படி நம்மளுக்கு பாசிட்டிவா மாறுது அப்படின்றது தான் இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன். அந்த தேர்ட் லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பெயினு, சஃபரிங்கு, சேலஞ்சு, ப்ராப்ளம் இதெல்லாம் தான். ஆக்சுவலா சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம ஒரு பர்சனாலிட்டியா நம்ம வளரணும்னு நெனச்சிருப்போம். நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம இப்படிதான் இருக்கணும். அ இந்த மாதிரியான ஒரு கேரக்டரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளுக்கே தெரியாம நம்ம வந்து மனசுல வந்து விரும்பியிருப்போம். அது மேபி ஏதாவது ஒரு மூவி கேரக்டரா இருக்கும். இல்ல நம்மளுக்குள்ளேயே இன்பார்னா பொய்யே சொல்லக்கூடாது. எல்லார்கிட்டயும் பயங்கரமா அன்பா நடந்துக்கணும். எல்லார்கிட்டயுமே ரொம்ப கருணையா இருக்கணும். அ ரொம்ப நம்ம வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நெறைய விஷயங்கள வந்து நம்ம வந்து யோசிச்சு வச்சிருந்திருப்போம். ஆனா, இப்ப வந்து நம்ம என்ன மாரி ஒரு பர்சனாலிட்டியா வளர்ந்துருக்கோம், வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு யங் ஏஜ்ல நம்மள வந்து நம்ம வந்து இப்படித்தான் இருக்கணும்னு நெனச்சிருந்ததுக்கும், நம்ம இப்ப இருக்கிறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். டோட்டலா வந்து நம்ம வந்து அ நெறைய மாற்றங்கள் வந்து நம்மளுக்குள்ள இருந்து ஒரு ஒரு டிஃபரண்ட் பர்சனாலிட்டியா நம்ம வந்து இருப்போம். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து நம்ம ஃபேஸ் பண்ண நெறைய நெகட்டிவ் திங்ஸ் தான். பாசிட்டிவ் திங்ஸ் இம்பாக்ட் பண்றத விட, நெகட்டிவ் திங்ஸ் தான் வந்து நம்மளோட பர்சனாலிட்டிய பயங்கரமா ஷேப் பண்ணுது. அதாவது நம்ம ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளா இருக்கட்டும், நம்மளுக்கு ஏற்பட்ட டேமேஜஸா இருக்கட்டும், நம்மளுக்கு ஏற்பட்ட பாதிப்பா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோட பர்சனாலிட்டி அப்படியே ஒரு ஒரு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு களிமண் மாரி ஆரம்பிச்சிருப்போம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு ஷேப் வந்து எதிர்பார்த்திருப்போம். சிலையா ரொம்ப இப்படி அழகான ஒரு சிலையா நம்ம மனசுல வச்சிருந்திருப்போம். ஆனா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெயின், சஃபரிங்ஸ் அத வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண தெரியாம, அதோட அந்த ஒரு ஸ்கார்ஸ் இருக்குதுல்ல, அதோட இம்பாக்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மள வந்து ஒரு அ நம்ம நெனச்ச மாதிரியான ஒரு சிலையா இல்லாம, ஒரு ஒழுங்கில்லாத ஒரு வடிவமா தான் நான் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம வந்து வந்திருப்போம். ரொம்ப ரேர் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு அழகான ஒரு சிலையா இருக்கிறதுக்கு, இறைவன நம்பாம, இந்த இறை வழியில போகாம, தன்னைத்தானே வந்து 100% பெர்ஃபெக்ட்டா செதுக்குனவங்கன்றது எனக்கு தெரிஞ்சு யாருமே இருக்க முடியாது. இப்ப கரியர்ல வந்து அவங்க மேபி நல்லா இருந்தாங்கன்னா, பர்சனல் லைஃப்ல அந்த சின்ன வயசுலேருந்து ஏதாவது வந்த வூண்ட் வந்து பர்சனல் லைஃப்ல அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட்ட குடுக்கும். இல்ல ஹெல்த்ல ஒரு இம்பாக்ட்ட குடுக்கும். இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு இம்பாக்ட்ட குடுத்து, ஒரு முழுமை பெறாத, அந்த முழுமையா ஒரு அழகா இல்லாத ஒரு சிலையா தான் வந்து நம்ம நிப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் பண்ண எல்லா விதமான நெகட்டிவிட்டீஸும் வந்து நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு பெரிய, பெரிய லாஸ்டிங் இம்பேக்ட்ட குடுத்துருக்கும். அது நடந்தது ஒரு 10 வயசுல, இல்ல 12 வயசுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். ஆனா, அத 40 வயசு வரைக்கும் அத நம்ம கேரி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதனால நம்ம நெனச்ச மாதிரியான ஒரு பெஸ்ட் பர்சனாலிட்டியா நம்மளால வாழ முடியாம போயிருந்திருக்கும். அப்ப இந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன நம்மளுக்கு லைஃப்ல வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏஐல கேட்டேன். ஏன்னா, உங்களுக்கு வந்து கிளியரா வந்து அத புரிய வைக்கிறதுக்காக. இது இன்னைக்கு நீங்க வந்து அம் இன்னைக்கு ஃபுல்லாவே நீங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் நடந்தது வந்து நம்ம லைஃப்ப வந்து பெருசா வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு பார்க்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நல்லாவே ரிலேட்டபிளா இருக்கும். ஸோ, அத நான் பாயிண்ட் வைஸ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அ அதாவது நம்ம லைஃப்ல நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸையும் சரி, ஏதாவது டேமேஜஸ், ஏதாவது லாஸு இந்த மாரி வந்து சஃபரிங்ஸ வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஐடென்டிட்டியவே வந்து அந்த சஃபரிங்கோட தான் கனெக்ட் பண்ணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நெறைய தடவ வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிருக்கேன். அரவுண்ட் 12 to 13 டைம்ஸ் வந்து நான் எழுதி வந்து ஃபெயில் ஆயிருக்கேன். அப்ப நான் இருந்த மனநிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைம் ஃபெயில் ஆகும்போதுலருந்தே என்ன நான் ஒரு ஃபெயில்டு பெர்சனாவே நான் நெனைக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் ஒரு அன்லக்கி. நம்ம எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டாலும் நம்மளால பாஸ் பண்ண முடியல.
மத்தவங்களோட கம்பேர் பண்ணிப்பேன். அவங்க டக்குன்னு வந்தாங்க, எழுதுனாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நான் வந்து லக்கு கிடையாது. அப்படின்றது என்னோட டீப்பா வந்து என்னோட ஒரு பெர்சனாலிட்டில நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கிட்டு, எப்பவுமே வந்து என்ன ஒரு அன்லக்கி பெர்சன், ஒரு ஃபெயிலியர் பெர்சனு, எப்பவுமே இப்ப ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அந்த 10 பேர்ல எனக்கு மட்டும் தான் எதுவுமே கிடைக்காது. அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டில தான் நான் ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிருவோம்னா, அந்த ஐடென்டிட்டியோட வந்து நம்ம நம்ம வந்து அந்த சஃபரிங்கோட சேர்ந்து நம்மள ஐடென்டிஃபை பண்ணிப்போம். நம்ம பெர்சனாலிட்டியே வந்து நம்ம ஃபேஸ் பண்ண அந்த பெயினு, நம்ம ஃபேஸ் பண்ண பாதிப்போட சேர்ந்து தான் நம்மள வந்து பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா, எமோஷனல் டைம் லூப். அதாவது ஒரு தடவ தான் அந்த சம்பவம் நடந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில. ஆனா, அப்ப நடந்த அந்த எமோஷன் இருக்குது இல்லையா? அது ஃபார் எவர் நம்மளோட மைண்ட்ல வந்து ஃப்ரீஸ் ஆயிருமாம். அந்த எமோஷன் நம்மள விட்டு போகவே போகாதாம். எப்பவுமே அந்த எமோஷன் வந்து திரும்பி, 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 திரும்பி நம்ம ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருப்போமா. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்குமா. அதான் ட்ராமான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ட்ராமா வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, அகைன் அண்ட் அகைன் ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 13, 14 வயசுல நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துருக்கோம். நம்மளால நம்மளால அத வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவமா நம்மளுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ம 40 வயசுலயே நம்ம வந்து அதே எமோஷன்ல இருப்போம். அப்ப அந்த டைம்ல என்ன மாதிரியான எமோஷன் இருந்துச்சோ, அந்த எமோஷன் வந்து நம்மளுக்கு திரும்பி, 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 திரும்பி நடந்துட்டு இருக்கும். தென் வந்து 3வது வந்து அ ஒரு என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரியான அந்த பெயின் வந்து கேரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பெயின நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அப்டின்னா, என்ன பண்ணுவோம், ஓவர் ஈட் பண்ணுவோம். அதே மாரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ்ல போய் மாட்டுவோம். அதே மாரி இல்லன்னா வந்து ஏதாவது அடிக்ஷனுக்கு போயிருவோம். ஏதாவது ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆனா நம்ம இதுலருந்து எஸ்கேப் ஆலான்னு சொல்லிட்டு. அப்ப அது நம்ம பெர்சனாலிட்டிய பாதிக்குது தானே. ஏதாவது ஒரு அடிக்ஷனுக்குள்ள போம்போது கண்டிப்பா நம்மளோட என்டையர் லைஃப்மே பாதிக்கும். ஏன்னா, நம்மளால அந்த பெயின ஹேண்டில் பண்ண முடியாம, அந்த பெயின்னால நம்ம டோட்டல் லைஃபையே நம்ம டேமேஜ் பண்ணிப்போம். தென் வந்து 4வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் எனர்ஜி. அதாவது இந்த எமோஷனல் பெயின் என்ன பண்ணும்னா, நெறைய வந்து எனர்ஜிய கன்சியூம் பண்ணுமாம். அப்ப என்ன பண்ணிருவோம்னா, எப்பவுமே ஒரு மாரி டயர்டாவே, ஒரு மாரி டம்பாவே, எந்த விஷயத்து மேலயுமே ஈடுபாடு இல்லாம, இதனாலேயே நம்ம எனர்ஜி எல்லாமே லூஸ் பண்ணி, ஒரு மாரி ஒரு யூஸ்லெஸ்ஸா எந்த வேலையிலயுமே ஈடுபட முடியாம, ஒரு மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம போயிடுவோம். அது மாரி டார்மன்ட் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம போயிருவோம். அப்ப அதுவும் நம்மளோட ஃபியூச்சர அஃபெக்ட் பண்ணும் தானே! நம்ம லைஃபயே டோட்டலா அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம யாரையுமே நம்ப மாட்டோம். இப்ப இன்கேஸ் வந்து நம்ம பீட்ரயல ஃபேஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி எதுனாலயோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல லவ்வா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல அம் சொந்தக்காரங்க மூலமா ஏதோ ஒரு பீட்ரயல் நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, யாரையுமே நம்ப மாட்டோம். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து நம்மள ஏமாத்திட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அத வச்சு நம்ம எல்லா ஃப்ரெண்டையுமே டவுட் பண்ணுவோம். ஈவன் அவங்க வந்து ரொம்ப ஜென்யூனா நல்ல ஃப்ரெண்டா இருந்தா கூட, நம்ம டவுட் பண்றது மூலமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பாயில் ஆயிரும். இதே ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இப்போ ஒரு மேரேஜ்ல அவங்க வந்து ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பீட்ரயல் ஃபேஸ் பண்ணிட்டு, இன்னொரு மேரேஜ் பண்றாங்க அப்டின்னா, அந்த பார்ட்னரையும் வந்து அவங்க சஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்து, ஈவன் அவங்க ரொம்ப ஜென்யூனான ஒரு பார்ட்னரா இருக்கிறதையும் அவங்க வந்து கெடுத்துப்பாங்க. ஏன்னா, அந்த பெயின வந்து அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண தெரியாம. அப்ப என்ன ஆகுது, டோட்டல் லைஃப்மே வந்து அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னால பாதிக்கப்படுது. அதே மாரி அடுத்து வந்து ஃபியர். எதுக்கு எடுத்தாலும் ஃபியர் வரும். ஏன்னா நம்ம எதையாவது ஒண்ணு இழந்துட்டோம். எதுலயாவது ரொம்ப அடிபட்டுட்டோம்னா, அந்த ஃபியர் என்ன பண்ணும்னா, அடுத்து நம்ம பண்ற எல்லா விஷயத்துலயும் அது எக்ஸ்பிரஸ் ஆயிட்டே இருக்கும். ரிஜெக்ட் ஆயிருவோமோ, ஜட்ஜ் பண்ணிருவாங்களோ, முன்னாடி நடந்த மாரி ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லிட்டு, ரொம்ப பைத்தியக்காரத்தனமா வந்து நம்ம நெறைய அந்த ஃபியர்ல வந்து மாட்டிக்கிட்டு, நம்ம பண்றது மத்தவங்களுக்கு பார்க்கும்போது பயங்கரமா இரிட்டேட் ஆகும். இரிட்டேட் ஆயி அவங்கள வந்து கன்ஃப்யூஸ் பண்ணும். ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? எதுனால இப்படி பண்றாங்கன்ட்டா, ஃபியர்ன்னு சொன்னாலும் மத்தவங்களால அத வந்து 100% புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த ஃபியர் பேஸ்ட் டெசிஷன் மேக்கிங் வந்து நம்ம லைஃபையே வந்து ஒரு வேற மாதிரி மாத்திரும். அந்த அளவுக்கு நம்மளால வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து நம்ம மிஸ் பண்ணிருவோம். நெறைய பீப்பிள மிஸ் பண்ணிருவோம். நெறைய வந்து குரோத்த வந்து நம்ம மிஸ் பண்ணி, ஒரு மாரி ஒரு ஷ்ரிங்க்டு ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம போயிருவோம். அந்த லிவிங் இன் ஃபியர் ஆஃப் பெயின்ன்றதே வந்து லிவிங் இன் பெயின் மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து மேக்னடைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோமா சேம் பேட்டர்ன. அந்த பெயினையே நம்ம மறக்க முடியாம, அந்த பெயின்லயே நம்ம வாழும்போது, அந்த பெயின் என்ன பண்ணுது? ஒரு வைப்ரேஷன குடுக்குது. ஸோ எனர்ஜி லாஸு, வைப்ரேஷன்னு, ஃப்ரீக்வன்சி இதுல மட்டும் தான் நம்ம லைஃப் வந்து ஓடிட்டுருக்கு. அப்ப நம்ம வந்து என்ன வைப்ரேஷன்ல நம்ம வந்து இருக்கோமோ, சேம் வைப்ரேஷன்ல இருக்க திங்ஸ் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்து அதே மாதிரி விஷயங்களையே, அதே மாதிரி பீப்பிளையே வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணிட்டுருப்போம். அப்ப நம்ம உடனே என்ன ஷாக் ஆவோம்? ஏன் நம்ம லைஃப்ல நடக்கிறதே திரும்பி திரும்பி நடந்துட்டுருக்கு. அப்ப நம்ம அன்லக்கி அப்டின்ட்டு போயிருவோம். பட் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்னா, நம்ம அந்த பெயின மறக்க முடியாம, அதுலருந்து ஓவர் கம் பண்ணாம, அத கேரி பண்ணிக்கிட்டே இருக்கிறனால, என்ன ஆகுதுன்னா, சேம் திங்ஸே வந்து நம்மளுக்கு வந்து திரும்பி திரும்பி நடக்கிற மாரி இருக்கும்.
அதுக்கடுத்து வந்து அன்கான்ஷியஸா வந்து நம்ம எப்படி போவோம்னா, பனிஷ்மென்ட் மென்டாலிட்டிக்கு போவோமா. பனிஷ்மென்ட் மென்டாலிட்டி எப்படின்னா, நம்மலாம் வந்து கஷ்டப்படுற வேண்டியவங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில இது இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு, நம்மளே என்ன பண்ணுவோம்னா, சந்தோஷம், சக்சஸ்ஸு, லவ், நல்ல ரிலேஷன்ஷிப்ஸு, வெல்த் எல்லாத்தையுமே நம்மளாவே வேணும்னே இக்னோர் பண்ணிட்டு இருப்போம். அவ்வளோ ஒர்த்தெல்லாம் நான் கிடையாது. நான் வந்து ஏதோ கர்மா பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இதெல்லாம் நடக்குது. நான் வந்து பனிஷ் பண்ண வேண்டிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி நம்மளாவே இப்படி நெனச்சுக்கிட்டு, லைஃப வந்து நமக்கு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து ஹையர் கைடன்ஸ டிஸ்கனெக்ட் பண்றது. அதாவது நம்மளுக்கு பெயின் இருக்கும்போது என்ன பண்ணும்னா, நம்ம இன்ட்யூஷன் பவர் வந்து ரொம்ப கம்மியாயிரும். நம்ம இன்ட்யூஷன் பவர் ஒர்க்கே ஆகாது. இன்ட்யூஷன் பவர் ஒர்க் ஆகுறதுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு அண்ட் 100% வந்து அந்த பிரசன்ட்ல இருக்கும்போது தான் இன்ட்யூஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். வேரஸ் நம்ம அந்த ஒரு பெயின்ல இருக்கும்போது என்ன பண்ணும்னா, அது அப்படியே டிம் பண்ணிரும் இன்ட்யூஷன. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சோலோட வாய்ஸ் நம்மளுக்கு கேட்கவே கேட்காது. ஈவன் காட் வந்து நம்மளுக்கு எவ்ளோ சைன் குடுத்தாலும், அத நம்ம லிசன் பண்ண மாட்டோம். இக்னோர் பண்ணிருவோம். அத நம்பவும் மாட்டோம். அப்ப ஸ்பிரிச்சுவலா நம்மளுக்கு வந்து ஹையர் கைடன்ஸ் கிடைக்கலன்னா, நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? கண்டிப்பா கேவலமா தான் இருக்கும். தென் அகைன் வந்து அ தி அ அதாவது நம்ம பர்செப்ஷன் எல்லாரையுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த பெயின்லயே பார்ப்போம். மத்தவங்க வந்து சும்மா நார்மலா நம்மகிட்ட ஏதாவது பேசினா கூட நம்ம அட்டாக் ஆன மாரி ஃபீல் பண்ணுவோம். அவங்க ரொம்ப கேஷுவலா தான் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இன்டென்ஷனாவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா, அந்த இன்னசென்ட் வேர்ட்ஸ் கூட நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அட்டாக் ஆயிட்டு நம்ம பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவோம். அதே மாரி யாராவது சப்போர்ட் பண்ணா நம்மளுக்கு பிடிக்காது. தென் யாராவது ரொம்ப அன்பு காட்டுனாங்கன்னா, "ஐயோ! நீங்க இவ்வளோலாம் அன்பு காட்டாதீங்க. எனக்கு அது பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு விலகி போவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த பெயின்ல பார்த்து இருக்கிற எல்லாத்தையுமே நமக்கு எடுத்துக்குவோம். முக்கியமா ரிலேஷன்ஷிப்ஸ கெடுத்துக்குவோம். தென் வந்து நம்ம சோல் பர்ப்பஸ் நம்மளுக்கு புரியவே புரியாது. இந்த பெயின்லயே இருக்கும்போது, திரும்பி அகைன் அண்ட் அகைன் இந்த பெயின்குள்ளேயே மாட்டிக்கிட்டு, பர்ப்பஸ புரிஞ்சுக்காம அந்த லைஃப்பயே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுவோம். தென் வந்து காடோட கனெக்ஷனே நம்ம வந்து ரொம்ப வீக்கன் பண்ணிருவோம். எப்பவுமே காட வந்து நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கடவுள் என்னை விட்டுட்டாரு. நான் நெறைய ப்ரே பண்ணேன். எதுவுமே எனக்கு நடக்கல. அப்படின்னு சொல்லிட்டு கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஆங்கர் வந்து வந்துரும். நான் அதெல்லாம் எனக்கு கடவுள்னு ஒருத்தர பத்தி நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். பிகாஸ் அந்த பெயின் வந்து நம்மள வந்து அந்த மாதிரிலாம் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் வந்து இப்ப வரைக்கும் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல வராதவங்க லைஃப்ல மேக்ஸிமம் பீப்பிளோட லைஃப்ல அ அந்த பெயினு, சஃபரிங்க ஹேண்டில் பண்ணும்போது, அது வந்து அவங்க வாழ்க்கையில எப்படின்னா, அப்படியே அட்டை மாரி ஒட்டிக்கும். அட்டை மாரி ஒட்டுனது மட்டும் இல்லாம, ரத்தத்த கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா குடிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி இருக்கும் நம்மளோட லைஃபு? நம்ம லைஃப்ல அது வந்து அத நம்மளால இக்னோர் பண்ண முடியாம, அதையும் சேர்த்தே நம்ம பெர்சனாலிட்டிய வந்து எடுத்துட்டு போம்போது, கண்டிப்பா நம்ம பெஸ்ட் லைஃப் வாழவே முடியாது. அந்த பெயின் வர்றதுக்கு முன்னாடி கூட லைஃப் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் லைஃப் நல்லாவே இருக்காது. இதனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய மோட்டிவேஷன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்க பெயின் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்த குடுக்குது. தோல்வியிலிருந்து தான் நீங்க நெறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மோட்டிவேஷன்ஸ்லாம் ஏன் வருது அப்படின்னா, பெயினோ இல்ல ஒரு பிரச்சனையோ வந்து நம்மள வந்து வீழ்த்துறதுக்காக கிடையாது. நம்மள வந்து பெட்டர் ஆக்குறதுக்காக தான். ஆனா, அது வந்து கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். நானும் எல்லாமே கேட்டு தான் வந்திருக்கேன். நானும் என்னைய பயங்கரமா அ கஷ்டப்பட்டு நான் டெவலப் பண்ணுவேன். இப்ப நான் ஃபெயிலியர்ஸ் நெறைய பார்த்துருக்கேன் அப்படின்னா, அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து எப்படியாவது என்னை பில்ட் பண்ணணும்னு நெனப்பேன். ஆனா இப்ப நான் இதுல சொன்ன பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள், நான் கேரி பண்ணிக்கிட்டே தான் நான் ட்ரை பண்ணேன் எல்லாத்தையுமே. என்னைய அன்லக்கி பெர்சன் நெனப்பேன். எனக்கு தான் எல்லா கெட்டதும் நடக்கும்னு நெனப்பேன். நான் வந்து ஒரு பனிஷ்மென்ட் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஆளு. நான் ஏதோ என் ஃபேமிலியோ, இல்ல நானோ ஏதோ கர்மா பண்ணியிருக்கோம். அதனால நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் போல இருக்கு அப்படின்னு நெனைக்கிறது. இல்லன்னா என் லைஃபே இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நெனைக்கிறது. முக்கியமா ஃபியர் பயங்கரமான ஒரு ஃபியர். இதனால நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ மிஸ் பண்ணது. இந்த மாரி எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அதே மாரி மத்தவங்க கிட்டயும் வந்து பேசுற விதத்திலயும் எப்பவுமே என்ன ஒரு அன்லக்கி பெர்சனாவும், ஒரு சோகமான பெர்சனாவுமே தான் நான் என்னோட ஃபா 35 டூ 36 இயர்ஸ் வரைக்கும் நான் அப்படி இருந்தேன். 36 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு சரி என்ன ஆனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ப வந்து வேற விதமா பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த வேற விதமா பார்க்கறது என்னன்னா, என்ன நடந்தாலும் பரவால்லன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேஜ்லயும் இன்னொன்னு வந்து அந்த ஒரு ஃபியர்லெஸ் ஆயிருச்சு. கோல்ன்றதுலாம் எதுவும் இல்லாம, ஆமா எவ்வளவோ பார்த்தாச்சு. சும்மா எப்படி வேணாலும் நம்ம போலான்னு சொல்லிட்டு நான் ஒரு மாரி ஒரு தைரியமா போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்ப வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணி, இப்ப வந்து ரொம்ப, ரொம்ப வொண்டர்ஃபுல்லா இந்த 1 1/2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சேலஞ்சஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஆனா, அது வந்து எனக்கு முன்னாடி குடுத்த மாதிரியான பெயினையோ, எதையுமே எனக்கு குடுக்க மாட்டேங்குது. அப்ப அத நெனச்சு, நெனச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இதெல்லாம் முன்னாடி நந்தினி வெர்ஷனா இருந்தா நம்ம வேற மாரிலாம் ரியாக்ட் பண்ணுவோம். அத மறக்கவே மாட்டோம். ஆனா, இப்ப என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டா நடக்குதே! அப்படின்னு எப்பவுமே நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கு மேட்சா வந்து இந்த சாங் இருக்கு. பார்க்கலாம் இப்ப. ஆதிபிரான் தந்த வாள்கை கொண்ட பின், வேதித்து என்னை விலக்க வல்லாரில்லை. சோதிப்பன் அங்கே சுவடுபடா வண்ணம், ஆதி கற்க தெய்வம்
அவன் இவன் ஆவேன். அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல ஆதிபிரான் தந்த வாழ்கை கொண்ட பெண் அப்படின்னா, ஆதிபிரான் அப்படின்னா அந்த பிரைமல் காட், ஆதி கடவுள் அப்படின்றது அந்த சோர்ஸ், எல்லாத்துக்குமான சோர்ஸ். அவர் தந்த வாள் வந்து கை கொண்ட பின் அப்படின்னா அந்த ஸ்வாடை வந்து நான் வாங்கின பிறகு அப்படின்னா, அந்த வாள்ன்றது வேற ஒன்றும் இல்லை, விஸ்டமை தான் சொல்றாங்க. இறைவன் வந்து எனக்கு கொடுத்த அந்த ஞானம் வந்து எனக்கு வந்த பிறகு. ரெண்டாவது லைன்ல வேதித்து என்னை விளக்க வல்லார் இல்லை அப்படின்னா, என்னை யாருமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணவோ, ட்ரபிள் பண்ணவோ, என்னை ஷேக் பண்ணவோ யாராலையும் என்னை முடியல. இந்த பாதையில என்னை யாராலையுமே தடுக்கவும் முடியல, என்னை யாராலையுமே திருப்பி இழுத்துட்டு வரவும் முடியல. அந்த அளவுக்கு நான் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா மாறி நான் இந்த ஜேர்னில வந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது சோதிப்பன் அங்கே சுவடுபடா வண்ணம். இதைத்தான் நான் இங்கே சொன்னேன். என்னன்னா, இறைவன் வந்து என்னை வந்து சோதிக்கிறாரு. ஆனா சுவடுபடா வண்ணம், அதோட மார்க்கோ இல்ல ஸ்காரோ இல்ல ட்ரேஸோ கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி தான் என்னை வந்து சோதிக்கிறாருன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. தென் வந்து நாலாவது வந்து ஆதிக்கட் தெய்வம் அவன் இவன் ஆமே. திரும்பியும் அவர் வந்து அந்த சந்தோஷத்துல இந்த ஆதி தெய்வம் வந்து இப்படி பண்றாரு எனக்கு அப்படின்னு சொல்லி, அவர் தான் இவரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மூணாவது லைனுக்கு தான் நான் வந்து இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அதாவது அவரும் சோதனை செய்யறாரு, அதாவது அவரும் எனக்கு சேலஞ்சஸ் எல்லாமே கொடுக்குறாரு. ஆனா அது முடியும் போது எனக்கு அதுக்கான சுவடு கூட தெரியல. நான் அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன்ற இது கூட எனக்கு மறந்து போற அளவுக்கு ஒரு ட்ரேஸே இல்லாம, ஒரு மார்க்கே இல்லாம, ஒரு காயமே இல்லாம, ஒரு தழும்பே இல்லாம என்னைய வந்து அதுல இருந்து வெளியில கொண்டு வந்துடுறாரு. மேஜிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதைத்தான் நான் இப்போ வந்து இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸா வந்து ஃபேஸ் பண்ணி ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, முன்னாடி நடந்த இதே மாதிரி சம்பவங்கள் முன்னாடி நடக்கும்போது எனக்கு உள்ள வாழ்க்கையில அது ஒரு பெரிய காயமா மாறி, ஒரு பெரிய பயமா மாறி, பெரிய பாதிப்பை உண்டு பண்ணி லைஃபையே பெருசா டேமேஜ் பண்ணுச்சு. வேறஸ் இப்ப வந்து ஒரு சேலஞ்ச் வரும்போது அப்படியே இறைவன் கிட்ட நான் முழுமையா அதை வந்து சரண்டர் பண்ணிடுறேன். நீங்க தான் கொடுக்குறீங்க, உங்களுக்கு தெரியும், என்ன நீங்க பண்ணாலும் எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ளோலயே போறேன். எதுக்குமே நான் ரெசிஸ்ட் பண்றது கிடையாது, எதுக்குமே நான் பயப்படுறது கிடையாது, எதுக்குமே வந்து அப்படியே கவலைப்படுறது கிடையாது. என்ன நடந்தா என்ன, இப்ப இறைவன் என் கூட இருக்கிறாரு, அவர் 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 கொடுக்கறத நான் அக்செப்ட் பண்ணிட்டு போறேன். அவர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு போறேன். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவர் என்னோட பேரண்ட் மாதிரி. என்னோட பேரண்ட்டுக்கு தெரியாதா எனக்கு எது நல்லது பண்ணணும், கெட்டது பண்ணணும்? ஒரு கசப்பான ஒரு மருந்து கொடுக்குறாங்கன்னா, அப்ப அது மூலமா என்னோட நோய் ஏதோ சரியாக போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு எதுக்கு நான் வந்து அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சந்தோஷமா அக்செப்ட் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த சேலஞ்ச் வந்து மாயமா மறைஞ்சு போகுது. மாயமா மறைஞ்சு போன பிறகு நான் அந்த சேலஞ்ச் ஃபேஸை நான் வந்து கடந்து வந்தது கூட எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. யாராவது சொன்னாதான், ஆமா நீங்க அன்னைக்கு வந்து அந்த இதை ஃபேஸ் பண்ணீங்கல்ல, ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது சுத்தமா எனக்கு ஞாபகம் கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்க. வேறஸ் இதுக்கு முன்னாடினா எனக்கு 10 வயசுல என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கு, 15 வயசுல என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கு. இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் திங்ஸ், யார் என்கிட்ட எப்படி பேசினா, யார் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டா, வேற என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் எதுவுமே பெருசா ஞாபகம் இருக்காது. ஆனா இருக்கிற எல்லா நெகட்டிவும் ஞாபகம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிஹேவ் பண்ணுவேன் எல்லார்கிட்டையுமே. அப்ப ஃபன்னா கூட கேட்பாங்க, உனக்கு நல்ல விஷயங்கள்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்காதே, இருக்கிற எல்லா கெட்ட விஷயத்த மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சிருப்பியேன்னும் போது நானுமே ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆமா, ஏன் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு மனசுல நிக்க மாட்டேங்குது, ஆனா கெட்ட விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எப்படி நிக்குதுன்னா, நம்ம அதுல ரொம்ப பாதிப்படைஞ்சிருப்போம். ஸோ அப்ப அந்த பாதிப்படைஞ்சனால நம்மளுக்கு அந்த கெட்ட விஷயம் மறக்க மாட்டேங்குது போல அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இப்ப இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸா இறைவன் கிட்ட சரணடைஞ்சு நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டு போகும்போது, அந்த கெட்ட விஷயம்ன்ற ஒண்ணு ஆக்சுவலா நடந்தது கூட ஞாபகம் இல்லாத அளவுக்கு அத ரொம்ப வண்டர்ஃபுல்லா கடவுள் வந்து அது ஒரு மேஜிக்கலா சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாரி தான் அத எடுத்துட்டு போறாரே தவிர, அது அது அதுக்கான ஒரு 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 வழி கூட இருக்க மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். எப்படி வண்டர்ஃபுல்லா லைஃப் வந்து கடவுள் மாத்திட்டாருன்னு நெனச்சு நெனச்சு வந்து நான் வந்து இப்ப வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களோட லைஃப்பும் இந்த மாரி மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க நெனைக்கிறீங்க அப்படின்னா, தயவு செய்து அ மெடிடேட் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவலா வந்து இந்த மாரி டீப்பா எல்லாத்தையும் கத்துக்கோங்க. இறைவன் கிட்ட அப்படியே டெய்லி காலையில நீங்க சொல்ல வேண்டியது, எழுந்த உடனே சொல்ல வேண்டியது, என் வாழ்க்கைய உங்ககிட்ட நான் முழுமையா நான் அப்படியே சரண்டர் பண்றேன். நீங்க பார்த்துக்கோங்க வாழ்க்கைய. நீங்க எது குடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும்னு தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எது நல்லது, எது கெட்டதுன்றத உங்களால ஐடென்டிஃபையே பண்ணவே முடியாது. இறைவனால மட்டும் தான் பண்ண முடியுன்ற போது, அவர் என்ன குடுத்தாலும் அத சந்தோஷமா ஏத்துக்கிட்டீங்கன்னா, லைஃப் அப்படியே ரொம்ப வண்டர்ஃபுல்லா, ரொம்ப மேஜிக்கலா அண்ட் அவர மாதிரியான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததே கிடையாது. எப்படின்னா, பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் பிசினஸ முழுமையா வந்து சரண்டர் பண்ணி இப்ப தான் ஒரு அ ஒரு பயங்கரமான ஒரு சரண்டர் ஃபேஸ் வந்துச்சு.
ஒரு கஷ்டமான, அதாவது பிஸ்னஸே இழுத்து மூடுற மாதிரி, நம்மளுக்கு த்ரெட் குடுக்குற மாரியான ஒரு விஷயம். அந்த மொமெண்ட்ல கடவுள் வந்து சரண்டர் பண்ணுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா, நான் அந்த அளவுக்கு தைரியம் இல்லாம நான் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல அந்த டெசிஷன் எடுக்காமலே இருந்தேன். இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த டெசிஷன் எடுத்து தான் ஆகணும். டெசிஷன் எடுத்து தான் ஆகணும்னா, இன்டரப்ட் பண்ணாம இருக்கணும். இறைவனோட ஃப்ளோல நான் தொந்தரவு பண்ணி போய் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். அத நான் வந்து எடுக்கும்போது, இப்ப வந்து யாருக்குமே பார்க்குற எல்லாருக்குமே எப்படி தெரியும்னா, இந்த பிசினஸ் எந்த நேரமும் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் குடுக்குற மாரி தான் இப்ப பிசினஸ் போயிட்டுருக்கு. ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், இல்ல வெளியிலேருந்து பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்ல ரெவென்யூவ செக் பண்ற எல்லாருக்குமே வந்து இதுவரைக்கும் இவ்ளோ புவர் ரெவென்யூ, லோயஸ்ட் ரெவென்யூ வந்து வந்ததே கிடையாது. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்தது. ஆஃப்டர் 9 இயர்ஸ் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப லோயஸ்ட் லெவலுக்கு போகுது கிராஃப். ஆனாலும் மேஜிக்னா மேஜிக், அவ்ளோ மேஜிக் வந்து கடவுள் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இது புரிஞ்சவங்களால மட்டும் தான் இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துட்டு போ முடியும். மத்த யாராலுமே இத புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நான் அந்த ஃபேஸ்ல தான் நான் வந்து இப்ப போயிட்டுருக்கேன். அந்த அம் பார்க்கறதுக்கு வெளியில பார்க்கறதுக்கு பிசினஸ் ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் ஆற மாதிரியும், எப்ப வேணா பிசினஸ் இழுத்து மூடுற மாதிரியும் தெரியுது. ஆனா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு புரியிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாராலயுமே எந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாலயும் வந்து இப்படி வந்து யோசிச்சு ஈவன் இப்ப ஏஐட்ட கூட நம்ம எல்லாத்தையும் இன்புட்ஸ் குடுத்தா கூட ஏஐயால கூட இந்த அளவுக்கு வந்து குடுக்க முடியாது. ஒரு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிசினஸ் பெர்சனால கூட இந்த மாதிரியான ஒரு வழிய சூஸ் பண்ண முடியாது. ஆனா, அவர் அந்த வழியில எங்கள எடுத்துட்டு போறத பார்க்கும்போது, கடவுள் நேர்ல வந்தாருன்னா, அப்படியே அவருக்கு சிஷ்யனா மாறி, "எப்படி உங்களுக்கு இவ்ளோ ஞானம் இருக்கு? எங்களுக்கும் சொல்லிக் குடுங்கன்னு" சொல்லி கேட்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அது காடு தான். அப்ப அந்த காடு என்ன பண்றாரோ, அந்த வழியில போய்க்கிட்டே இருங்க. அதுதான் நல்லது. நம்மலாம் அவருக்கு அவரோட புத்தியில வந்து ஒரு 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 டாட் அளவுக்கு கூட அவரோட நாலேட்ஜ்க்கு நம்ம கிடையாது. அப்படி இருக்கும்போது, அப்ப சரண்டர்னா என்ன அர்த்தம்? கடவுளோட பவர்ல நம்ம வந்து போறோம்னு அர்த்தம். கடவுளோட பிரெயின் வந்து நம்ம நம்ம அப்படியே அவர்கிட்ட விட்டுர்றோம். இப்ப நம்ம 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 வீட்ல வந்து ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலியா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா அவங்க வழி நடத்துனா தான் நம்மளுக்கு நல்லதுன்னு நெனைப்போம் இல்லையா? அது மாதிரி தான் இறைவன். அவங்க வழி நடத்துறதுல பாதி இது நம்மளுக்கு புரியாது. பாதி இது தெரியாது. ஆனாலும் அவங்க மேல எப்படி ஒரு நம்பிக்கை வைப்போம்? சரி, இவங்க ரொம்ப புத்திசாலி, இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட். நம்ம எத்தனையோ தடவ இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது இவங்க வழியில போறது தான் நல்லது. இவங்க சொல்றத கேட்டு தான் போறது நல்லதுன்னு சொல்லிட்டு, நம்ம குடும்பத்தில அவங்க ஈவன் வந்து நம்மளோட வயசுல சின்னவங்களா இருந்தா கூட, அவங்கள நம்ம முழுமையா நம்புவோம்ல. அது மாரி இறைவன நீங்க நம்புனீங்க அப்படின்னா, அவரு அப்படியே உங்கள வந்து ஒரு மேஜிக்கா எடுத்துட்டு போவாரு. பார்க்குற எல்லாருக்குமே வந்து பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆனா, அவர் கைய புடிச்சுட்டு நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஒரு ஹெவனுக்குள்ள வந்து உங்கள வந்து கொண்டு வந்து விட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து அ லைஃப்ப வந்து எடுத்துட்டு பாருங்க. சேலஞ்சஸு, பெயினு, சஃபரிங்ஸு இதெல்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்ளம்ஸ் வந்தா தான் வந்து உங்களால வந்து அத வந்து அ அடுத்த லெவல் வந்து எலிவேட் ஆக முடியும். இப்ப வந்து இப்ப நான் முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து, இறைவன் வந்து நம்ம உணராதப்ப நம்மளுக்கு வரப்போற சேலஞ்சஸ் நம்ம லைஃப்ல வந்து பெயின், சஃபரிங்கா மாறி ஒரு டேமேஜஸ கிரியேட் பண்ணும். கடவுள உணர்ந்த பிறகு எப்படி இருக்கும் அதே பெயின் அப்டின்னா, அது வந்து நம்மள வந்து நம்ம ஐடென்டிட்டியோடயே நம்ம இது பண்ண முடியாது. அது வந்து என்ன பண்ணும்னா, தங்கத்த வந்து உருக்கி, அதுல இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டீஸ வந்து ரிமூவ் பண்ணிட்டு, தங்கத்த ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும்ல, அது மாரி நம்மள ரிஃபைன் ஆக்கும். ரிஃபைன் பண்ணும். நம்மள வந்து அப்படியே பியூரிஃபை பண்ணும் அந்த பெயினு. முன்னாடினா எப்படி இருக்கும்னா, அந்த பெயின் வந்து நம்மள இம்ப்யூரா மாத்தும். இங்க வந்து இந்த பெயின் வந்து நம்மள பியூரிஃபை பண்ணும். அது அடுத்து வந்து எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் என்ன பண்ணும்னா, நம்ம கொஞ்சம் ஏதாவது சடனா நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை வரும்போதோ, இல்ல நம்ம ரொம்ப நெனைக்கிறவங்க நம்மள புரிஞ்சுக்காம விட்டுட்டு போம்போதோ, இல்ல நம்மகிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசும்போதோ, அதுவும் கடவுள் நம்மளுக்கு வைக்கிற டெஸ்ட் தான். அப்போ அந்த மொமெண்ட் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இல்லாம இருக்காது. ஆனாலும் அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது இறைவனோட பிளானு. ஸோ இறைவன் வழியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண்டர் பண்ணிருவோம். அப்ப அந்த மொமெண்ட் அந்த எமோஷன் வருதுல்ல, அந்த எமோஷன் கூட எப்படி இருக்கும்னா, அதுக்கப்புறம் நம்மளே மறந்துருவோம். அ இவங்க நம்மளுக்கு இப்படி ஒரு பெயின குடுத்தாங்க. இவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வருத்தத்த குடுத்தாங்கன்றது கூட நம்மளுக்கு சுத்தமா ஞாபகம் இருக்காது. அப்படி நம்மள விட்டு அது வந்து போயிரும். அது எப்படின்னா, ஒரு மழை வந்துட்டு, ஆனா அந்த மழையால எந்த பாதிப்புமே இருக்காது. அந்த மாதிரி மழை வந்த சுவடே தெரியாம போற மாதிரி அந்த எமோஷன் போயிருமாம். அதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்ட்டு நடக்கும்போது, நம்ம தனிமையா ஃபீல் பண்ணவே மாட்டோம். நம்ம கூட காட் வந்து நம்மள பயங்கரமா கைட் பண்றத வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். இப்ப எனக்கு இந்த பிசினஸ்ல வந்து அந்த ரொம்ப கீ டெசிஷன் வந்து நான் எடுக்கும்போது, எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 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 பர்ட்டிகுலர் டேல தான் அத எடுக்கிற மாரி இருந்தது. அத எடுக்கிறதுக்கு 1 வாரம் முன்னாடி இருந்தே நான் மைண்ட வந்து எப்பயோ செட் பண்ணியாச்சு. நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன். இந்த சிச்சுவேஷன் வரும்போது அந்த சரண்டர்க்கு ஏத்த மாரி தான் நான் டெசிஷன் எடுப்பேன்னு நான் சொல்லியாச்சு. ஆனா அதுக்கு பெரிய மன தைரியம் வேணும். அப்ப அதுக்கு 1 வாரம் முன்னாடி இருந்தே காட் வந்து எனக்கு
எனக்கு கொஞ்சம் கூட அந்த ஃபியர் வந்து எந்த மொமெண்ட்லயும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏகப்பட்ட வழியில வந்து எனக்கு வந்து நான் உன் கூட இருக்கேன் அப்படின்றத வந்து எனக்கு வந்து அஃபர்ம் பண்ணாரு. ஏன்னா இது என் லைஃப்லயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெசிஷன். இந்த டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னா, பார்க்குறவங்களுக்கு எப்பனாலும் பிசினஸ் க்ளோஸ் ஆயிரும்ன்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கும். அது 9 வருஷம் லைஃப் எஃபர்ட்ஸ், மணி எல்லாமே போட்ட பிசினஸ். அப்ப ஃபியர் மட்டும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக, இறைவன் வந்து என் கூடவே இருந்து என்ன வந்து அந்த தைரியப்படுத்தி, அந்த நம்பிக்கைய குடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பல வழியில வருவாரு. ஏதாவது ஒரு வழியில அப்பதான் என்னோட மென்டீஸ் வந்து ஏதாவது எனக்கு புடிச்ச கடவுளோட உருவத்துல எதையாவது அனுப்புவாங்க, கிஃப்ட் அனுப்புவாங்க. இல்லன்னா ஏதாவது வேர்ட்ஸ் ரொம்ப ஆறுதலா இருக்க மாதிரி இருக்கும். எங்கெங்கேயோ இருந்து ஏதேதோ வந்து எனக்கு வந்து டெய்லி வந்து இன்னும் கொஞ்சம் விட்டா எனக்கு ஃபியர் வந்துரும்ன்ற மொமெண்ட் இருக்கும்போது, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த டிவைன் வந்து நான் உன் கூட இருக்கேன்றத வந்து எனக்கு ஃபீல் பண்ண வைப்பாரு. அப்ப அந்த தைரியம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டெசிஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அப்ப இந்த டெஸ்ட் நடக்கும்போது நம்ம தனிமையா ஃபீல் பண்ணவே மாட்டோம். நம்ம கூட வந்து இந்த பவர் வந்து நம்மள வந்து நான் கூட இருக்கேன். நீ நடந்து போ. நீ போனா தான் நீ நெனச்ச மாதிரி நான் நெனச்ச மாரி உன்னைய வந்து உன் லைஃப்ல வந்து எடுத்துட்டு போ முடியும். அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க மாரி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன அப்புறம் கவல? தீக்குள்ளே நடக்கிறதா இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு நடந்து போவோம். ஏன்னா, அந்த தீன்றதே வேற எதுவும் கிடையாது. இறைவன் தான். அப்ப இறைவனே தீயா இருக்கும்போது, அதுக்குள்ள நம்ம ஏன் போகாம இருக்க போறோம்? அப்படி இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து வந்து கர்மா வந்து என்ன ஆகும்னா, இந்த பெயினோ, இந்த சேலஞ்சோ வரும்போது, முன்னாடின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அத வச்சு நம்ம நெறைய கர்மா கிரியேட் பண்ணுவோம். யார் மேலயாவது கோவப்படுவோம். இவங்களால தான் நடந்துச்சுன்னு யாரையாவது ப்ளேம் பண்ணுவோம். அவங்க மேல ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நெனைப்போம். அவங்கள பதிலுக்கு ஹர்ட் பண்ணணும்னு நெனைப்போம். காயப்படுத்தணும்னு நெனைப்போம். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இல்லன்னா, அத வச்சு மத்தவங்கள அப்பாவிங்கள கூட ஜென்யூனான பீப்பிள கூட நம்ம காயப்படுத்திட்டு இருப்போம். அப்ப அது மூலமா என்ன நடக்குது? நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே, அத ஒரு காரணமா வச்சு, நம்ம வந்து நெறைய தவறு பண்ணி கர்மாவ நம்ம அக்யூமுலேட் பண்ணுவோம். வேரஸ் இறைவன வந்து நம்ம உணர்ந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்படியே சரண்டர் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ் எதுவும் பண்ண மாட்டோம். அதனால யாரையும் காயப்படுத்த மாட்டோம், கஷ்டப்படுத்த மாட்டோம். அப்படியே இறைவனுக்கு தெரியும் நடக்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுமையா போகும்போது, கர்மா வந்து டிசால்வ் ஆக ஆரம்பிச்சுரும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் கர்மா எல்லாமே அப்படியே எரிஞ்சு போயி, அப்படியே கர்மா ஃப்ரீ பெர்சனா நம்ம மாறிருவோம் நம்ம. அடுத்து வந்து இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து பயங்கரமா அதிகமாகும். ஒவ்வொரு தடவ இந்த மாதிரியான சேலஞ்ச நம்ம கடந்து வரும்போதும், அப்படி வேற ஒரு பெர்சனாலிட்டியா நம்ம மாறிருவோம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பெர்சனா வந்து மாறி அப்படியே இப்ப எப்படின்னா, ஒர்க் அவுட்ஸ் பண்ண பிறகு அவங்க எப்படி மசில்லா ஒரு மாரி ரிப்டு ஃபிகரா மாறிருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வேற மாரி இருப்பாங்க. அந்த மாரி ஒவ்வொரு தடவ ஒரு சேலஞ்ச கடந்து போகும்போதும், நம்மளுக்கு வந்து உள்ள வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தும், அந்த காட் ஃபெய்த்தும் வந்து ரொம்ப அதிகமாயிடும். முன்னாடி எப்படின்னா, அப்படியே ரொம்ப லோ ஆயிடுவோம் நம்ம. முன்னாடினா அப்படியே வீக் ஆயிருவோம். இங்க வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகுறோம். தென் வந்து அ இறைவன இறைவனோட அந்த பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா புரிய ஆரம்பிக்கும். அந்த ஹார்ஷ் சிச்சுவேஷன் நடக்கும்போது கூட, அங்க வந்து கடவுள் வந்து பக்காவா பிளான் போட்டு நடத்திட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். மத்தவங்களா இருந்தா ரொம்ப வொர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல பயந்து போய் அவ்வளோதான் அவ லைஃப் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி நெனப்பாங்க. ஆனா அந்த வொர்ஸ்ட் சிச்சுவேஷன்லயும் டிவைனோட பிளான் நம்மளுக்கு அக்யூரேட்டா தெரியும். அதுதான் நான் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப வண்டர்ஃபுல்லா போயிட்டுருக்கு. தென் வந்து நம்ம ரியாக்ட் பண்றத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, நல்ல நல்ல விஷயங்கள ரிசீவ் பண்ண ஆரம்பிப்போம். ஆங்கர்ல ரியாக்ட் பண்றது, கோவத்துல பண்றது, ஓவர் திங்க் பண்றதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு, நம்ம என்ன பண்ணுவோம்னா, சேரிட்டி பண்ணுவோம். அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி எதையாவது பண்ணி, அது மூலமா நம்மளுக்கு ரொம்ப பீஸு, ஹாப்பினஸ்ஸு, பிளிஸ்ஸு, லவ்வு, அன்கண்டிஷனல் லவ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ரிசீவ் ஆகுறத வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அது ரொம்பவே நல்லாருக்கும். அதே மாரி நம்மளோட ஒவ்வொரு காயமுமே என்ன நடக்கும் அப்டின்னா, அது வந்து நம்மளுக்கு ஒரு விஸ்டம தான் டீச் பண்ணுமே தவிர, அங்க வந்து ஸ்காரோ, இல்லன்னா தழும்போ, இல்ல ஒரு மாரி அந்த ரத்தம் சொட்ட சொட்ட நம்மள வந்து டேமேஜ் பண்ற மாரி எதுவுமே நடக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சேலஞ்ச் வரும்போது, நம்ம அப்படியே கடவுள்ட்ட கெஞ்ச மாட்டோம். ஐயோ! சீக்கிரமா இத முடிங்க. சீக்கிரமா இதுலருந்து நான் வெளில வரணும். என்னால இத தாங்கவே முடியல. அப்படிலாம் நம்ம நெனைக்காம, நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதிலேயே இருந்து எவ்வளோலாம் நம்மள வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியும்? எப்படிலாம் வந்து இறைவன் பண்றாருன்னு சொல்லி நின்டு பார்க்கணும்னு நெனைப்போம். அது மூலமாவே வந்து நம்ம வந்து நெறைய விஷயங்கள வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்போம். அப்படியே இவால்வ் ஆவோமே தவிர, ஒரு மாரி அந்த ரெஸ்க்யூ மாரி ஏதோ எதுக்குள்ளேயோ மாட்டிக்கிட்டு, சீக்கிரமா என்னைய காப்பாத்துங்கன்ற மாதிரியான மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. இன்னொன்னு
ஃப்யூச்சர்லயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்துரவே கூடாதுப்பா, அப்படின்ற மாதிரியான எண்ணம்லாம் நம்மளுக்கு சுத்தமா போயிரும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். என் கூட காட் இருக்கும்போது எனக்கு என்ன? அதே மாரி அவரு குடுக்குறாரு அப்படின்னா, நான் அடுத்த லெவல் எலிவேட் ஆறதுக்கு தான் குடுக்குறாரு. அது ஒரு எக்ஸாம் மாரி. ஒரு எக்ஸாம பாஸ் பண்ணா அடுத்த லெவலுக்கு எலிவேட் ஆவோம். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஃபியர்ன்னு ஒண்ணே போயிடும். ஃபியர் இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில நெறைய அ தோல்விகளையும், பின்னடைவுகளையும் நம்ம வந்து சந்திப்போம். ஃபியர்ன்னு ஒண்ணே இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும்? அடுத்தடுத்து வந்து நம்மளுக்கு வந்து குரோத் தான் நம்ம பார்ப்போமே தவிர, நம்மள வந்து யாராலயும் வீழ்த்தவே முடியாது. நம்மளே நம்ம ஈகோவால வீழ்ந்துக்கிட்டா தான் உண்டு. அதுவும் இல்லாம போயிரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் முக்கியமானது என்ன அப்டின்னா, திரும்பி பார்த்தா, இப்ப வந்து போன மாசம் நீங்க ஒரு சேலஞ்ச ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அத பத்தி யோசிச்சா உங்களுக்கு அது ஞாபகம் கூட வராது. அந்த எமோஷன் ஞாபகம் வராது. அந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒழுங்கா ஞாபகம் வராது. "இப்படி ஒண்ணு நம்ம ஃபேஸ் பண்ணோமா?" அப்படின்ற மாதிரி அது ஒரு நார்மலா உங்களுக்கு இப்ப தெரியும். இப்ப இந்த மாசம் நீங்க யோசிக்கும்போது பார்த்தா, போன மாசம் வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சா நெனச்சு நீங்க சரண்டர் பண்ணி, பொறுமையா கடவுள் மேல ஒரு ஃபெய்த்தோட கவனமா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சு அத ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃப்ளோல போயிருப்பீங்க. பட் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு ஒரு துளி கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு கடவுள் அப்படியே அத டெலீட் பண்ணிருவாரு உங்களோட மைண்ட்ல இருந்து. இதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளால மறக்க முடியாத நெறைய நெகட்டிவ் சம்பவங்கள கேரி பண்ணி நம்மளும் கஷ்டப்பட்டு, அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தி, நம்ம வாழ்க்கைய நம்ம நெனச்ச மாதிரி வாழ முடியாம நெறைய வேதனைப்பட்டுருப்போம். அப்படி இருக்கும்போது, ஒரு கஷ்டம் வருது. அந்த கஷ்டம் வந்ததுக்கான சுவடே தெரியாம, அது வந்து நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதமா மாறி, நம்மள ஒரு பிளெஸ்ஸிங்கா மாத்தி, நம்ம வாழ்க்கையும் உயர்த்தி, அதுக்கப்புறம் அந்த கஷ்டம்ன்ற ஒண்ணே நம்ம மைண்ட விட்டு போகுதுன்னா, அத விட பெரிய மேஜிக்கல் லைஃப் நம்மளுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? இத நான் இப்ப வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். அனுபவிச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். அத அப்படியே திருமூலர் வந்து இங்க வந்து சொல்லியிருக்கும்போது, அ எல்லாருக்கும் இதுதான் நடக்குது அப்படின்றது எனக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக்கு. அதனால தான் உங்க எல்லாருக்கும் நான் வந்து இத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து துணிச்சலா இந்த லைஃப்ல வந்து அப்படியே எடுத்துட்டு போங்க. லைஃப்ப வந்து மேஜிக்கலா வந்து காட் மாத்திக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்ம வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நம்ம வந்து என்ஜாய் பண்றதுக்குன்னு எங்கேயும் போய் எங்கேயாவது ட்ரிப்பு போணும், இல்ல ஏதாவது ரிசார்ட் போணும், இல்ல எங்கேயாவது போனா தான் வந்து எனக்கு வந்து மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும். இல்லன்னா ஒரு மாரி நான் வந்து ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றேன் அப்படின்ற எண்ணம்லாம் உங்களுக்கு சுத்தமா போயிரும். ஏன்னா, எப்பவுமே நீங்க ஒரு வெக்கேஷன்ல இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்ல இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு ஹாப்பினஸோடயே எப்பவுமே இருப்பீங்க. பிளிஸ் மோடோடயும், பீஸ் மோடோடயும். இத விட நம்மளுக்கு என்ன வேணும்? ம். தேங்க் யூ ஆல்.